நம்ம ஒசூர்லயே பெரிய ப்ராஜெக்டான STRR அதாவது சேட்டலைட் டவுன் ரிங் ரோடுடைய அப்டேட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒசூர்ன்ற பேஜை இப்பவே ஃபாலோ பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒசூர்ல STRR சேட்டலைட் டவுன் உள்ள ஒரு பகுதியான தேவனஹள்ளி ஏர்போர்ட் வரைக்கும் என்னென்ன ஊர்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பேரண்டப்பள்ளி, ஆலூர், கிளவரப்பள்ளி டேம், ஒஸ்கோட்டே, தேவிச்செட்டிஹள்ளி, தேவனஹள்ளி ஏர்போர்ட் வரைக்கும் இந்த ரோடு கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் ஹைதராபாத்துக்கும் இந்த நீங்க ரோடு வழியா போகலாம். ஸோ இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா சென்னை அண்ட் பெங்களூர் பைபாஸ் ரோடு வரைக்குமே போக போகுது. ஸோ அங்க நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா தேவனஹள்ளி ஏர்போர்ட், ரைட் எடுத்தீங்க அப்படின்னா சென்னை. ஸோ இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா பாகலூர் அண்ட் பேரிகைக்கு மேல ஃபிளேஓவரா போகுது. ஸோ இது ஒரு நைஸ் ரோடா இருக்க போகுது. அதாவது லெஃப்ட் ரைட்னு நடுவுல எந்த ஒரு ஊரும் கனெக்ட் ஆகாது. ஸோ சிங்கிள் ரோடா தான் இருக்க போகுது. அதாவது இன் அண்ட் அவுட் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ இந்த ரோடு வந்துருச்சு அப்படின்னா 50% ஆஃப் டிராபிக் வந்து ரெடியூஸ் பண்ணப்படும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஒசூர் டவுனுக்குள்ள லாரி அண்ட் ஹெவி வெஹிக்கல்ஸ் எதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க. இந்த அவுட்டர் ரிங் ரோடு வழியா தான் போய் ஆகணும். இதனால நீங்க ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரமா போய் ரீச் ஆயிடலாம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 60 to 70% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 to 1.5 years ஆகலாம்னு சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல டோல்லாம் எங்க வரும், இன்னும் நிறைய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி 100+ ஆஃப் ப்ராஜெக்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம ஒசூர் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பை.